அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய தை பிறக்கட்டும் அருமையான நாவல். வாங்க கேட்கலாம். மர நிழலில் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு முரளி மெல்ல பூரணி கிளினிக்கை நோக்கி நடந்தான். நாளைக்கு அவள் வந்த பின் இப்படி அவளை பத்திரமாக பார்த்துக்குவையோ என்னமோ. இந்த ஸ்கூட்டரை நல்லா கவனிச்சுக்கிற, அம்மா பரிகாசம் செய்தாள். அவன் அதை வாங்கி கொஞ்ச நாட்கள் தான் ஆகின்றன. ஆஃபீஸிலிருந்து வந்ததும் சுத்தமாக துடைத்து தூசி தட்டி அழகு பார்த்துவிட்டு தான் உள்ளே தள்ளி கொண்டு வந்து நடையில் நிறுத்துவான். கடந்த ஒரு வார காலமாக அதை பற்றி மிக்க அசட்டையாக இருந்தான். அதை திரும்பி பார்க்க விருப்பமற்றவனாக வேகமாக அவன் நடந்தான். அத்தனை வெறுப்பு ஸ்கூட்டர் மீது மட்டுமல்ல, எல்லாவற்றிலுமே அவனுக்கு வெறுப்பான ஒரு மனநிலை ஏற்பட்டு விட்டிருந்தது. முரளிக்கு ஆஸ்பத்திரி, கிளினிக், பரிசோதனை சாலைகள் எல்லாமே பிடிக்காத விஷயங்கள். 3 வருடங்களுக்கு முன்னர் அவள் சகோதரி தீ விபத்துக்குள்ளாகி ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சமயம். அவன் நடந்த நடை, பட்ட வேதனை, 1 மாத காலம் அவள் துடித்து விட்டு முடிவில் மரணம் அடைந்து விட்டதால் ஏற்பட்ட துக்கம், தொடர்ந்து மகள் பிரிவினால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் அவன் தாய் வியாதியுற்று படுத்த படுக்கையானது. அவளையாவது காப்பாற்றுவோம் என்று மீண்டும் ஆஸ்பத்திரியே கதியாக அவன் அலைந்தது. போதும் இந்த பிறவிக்கு என்று வரை அவன் மனம் கசந்து விட்டிருந்தது. எக்காரணம் கொண்டும் இனி கிளினிக் பக்கம் நாடுவதில்லை, பெரிய டாக்டர்களை பார்ப்பதில்லை என்ற அவனது தீர்மானத்தை குலைக்க முன்வந்து விட்டிருந்தான் அவனது நண்பன் டாக்டர் சங்கர். சில தினங்களாக அவனுக்கு லேசாக காய்ச்சல், இருமல், தொடர்ந்து நெஞ்சில் வலி வேறு வந்துவிட்டது. முதல் நாள் இரவு அவன் இருமத் தொடங்கியதும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்து விட்டாள் கனகா. விளக்கை போட்டாள். முரளி, உடம்புக்கு என்ன? இருமலுக்கு ஏதாவது மருந்து சாப்பிடக்கூடாது? தவித்தாள் அவள். மகளை பறி கொடுத்து விட்டோமே, இவனுக்கு ஏதும் வரக்கூடாது என்று அவளது பெற்ற மனம் தவித்தது. ஆஃபீஸில் ஐஸ் வாட்டர் குடித்தேன், தொண்டை கட்டி கொண்டு விட்டது, அவ்வளவுதான். தாயை சமாதானம் செய்தான் முரளி. சில நாட்கள் சென்றன. இருமல் விட்டப்பாடில்லை. நெஞ்சு வலியும் தூக்கத்தை கெடுத்து கொண்டிருந்தது. அன்று மாலை ஆஃபீஸிலிருந்து திரும்பும் பொழுது பீட்டர்ஸ் ரோடு முனையில் ஒரு கட்டடச் சுவரில் தொங்கிய அந்த பலகையை பார்த்தான். டாக்டர் சங்கர் MBBS. அவனுடன் கூட படித்த சங்கரா. சந்தேகத்தை தெரிந்து கொள்ள வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றான். சங்கர் PUC வரை ஒன்றாக படித்த நண்பன். இவன் BCom CA என்று பிரிந்து விட்டபோது அவன் வைத்தியக் கல்லூரிக்குள் புகுந்து விட்டிருந்தான். அன்சாரி பிரதர்ஸில் ஓர் அக்கவுண்டண்டாக இவன் வேலைக்கு அமர்ந்து விட்ட சமயம் சங்கர் MBBS பட்டம் பெற்று தொழிலை துவங்கி விட்டிருந்தான். சிநேகிதனை கண்ட சங்கருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஏண்டா ராஸ்கல், இத்தனை காலம் எங்கடா ஒளிந்து கொண்டிருந்தே? மகிழ்ச்சியுடன் கைகளை பிடித்து கொண்டான். 1 வார காலமாக இருமல், காய்ச்சல், அதனால் என்று முடிக்காமல் சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனைத் தவிர அங்கு வேறு யாரும் இருக்கவில்லை. 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன், இங்கே ஒருத்தரையும் காணமேன்னு யோசிக்கிறியா? போர்டு போட்டு கொஞ்சம் காலம்தான் ஆகிறது, இப்பத்தான் கேஸ்கள் வர ஆரம்பித்திருக்கின்றன. கவலைப்படாதே, நீ ஓசி கேஸ், போய் அந்த பெஞ்சில் படுடா, சிரித்தான் நண்பன். தொடர்ந்து பல நாட்கள் சங்கரிடம் அவன் போய் வந்தான். மாத்திரைகள், ஊசிகள், ஒன்றிற்கும் இருமல் மசியவில்லை. இரவில் தூக்கமே இல்லை. ஆகாரத்தில் நாட்டம் இல்லை. உடல் எடையும் குறையத் தொடங்கியது. அன்று அவனை மிகவும் சோதித்துவிட்டு சங்கர் கவலையுடன் தாடையை தடவி கொண்டான். முரளி, உன்னை கிளினிக்காய் வைத்துள்ள பரிசோதனைகளுக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. எனக்கு உன்னை பற்றி ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் தேவை. அதனால் உன்னை டாக்டர் ரஜினிகாந்திடம் அனுப்பப் போகிறேன், சரிதானே? உதட்டை கடித்தான். பரிசோதனை பெஞ்சு மீது கிடந்த முரளி திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான். எனக்கு என்னடா உடம்புக்கு? மறைக்காமல் என்கிட்ட சொல்லிவிடு, பதட்டமாக கேட்டான். எனக்கே நிச்சயமாக புரியாமல் குழப்பமாக இருக்கும்பொழுது என்னத்தை சொல்லுவது? ரஜினிகாந்தை பார்க்கணும்னு அவசியமா? ஏனோ அவன் நெஞ்சு கிளியில் படபடத்தது. அவசியம் அவர் பார்த்து சொல்ல வேண்டும். அவர் பெரிய ஸ்பெஷலிஸ்டா. வற்புறுத்தி பூரணி கிளினிக்கு அவனை நெட்டி தள்ளி விட்டிருந்தான் சங்கர். மிஸ்டர் முரளிகிருஷ்ணன், உங்களுக்கு இன்று 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கிறதல்லவா? பெரிய நோட்டு புத்தகத்தின் ஏடுகளை புரட்டிய அந்த ரிசப்ஷனிஸ்ட் அவனை பார்த்து புன்முருள் அளித்தாள். அவள் உண்மையில் அழகி, ஒப்பனை வேறு. அவளை மோகினியாக்கி விட்டிருந்தது.
அவன் என்ன முற்றும் துறந்த முனிவனா? அழகான பெண்களைக் கண்டால் ஒரு முறையாவது திரும்பி பார்க்கும் உற்சாக உணர்வுள்ள வாலிபன்தான். ஆனால் மாலதியை அவன் சந்தித்த பின்னர், அவளை காதலிக்கத் தொடங்கிய பின்னர், அவன் கண்களுக்கு வேறு ஒருத்தியும் அழகாக தென்படவில்லை. உள்ளத்திற்கும் அவளைப் போல் இன்னொருத்தி உவகை தந்ததும் இல்லை. அன்று இருந்த மனநிலையில் அந்த மாலதி கூட அவன் உள்ளத்தில் ஒட்டவில்லை. விவரிக்க இயலாத ஒரு பயத்தில் அவன் குழம்பி போயிருந்தான். மிஸ்டர் முரளி, அரை மணிக்கு முந்தையே வந்துவிட்டீர்களோ? அப்படி உட்காருங்க. ரிசப்ஷனிஸ்ட் மோகினியின் கண்களில் சிரிப்பு நிழலாடியது. ஆமாம், முணுமுணுத்தபடி முரளி வரவேற்பறையின் ஒரு மூலையில் கிடந்த ஆசனத்தில் சாய்ந்து கொண்டான். அருகே ஒரு மீன் தொட்டி. வருகிறவர்கள் பொழுதை போக்க எதிரே மேஜை மீது ஒரு அடுக்கு பத்திரிகைகள். ஒரு வார காலமாக ஆஃபீஸிற்கு லீவு போட்டுவிட்டு அவன் பூரணி கிளினிக்கு அலைந்து கொண்டிருந்தான். அந்த ரிசப்ஷனிஸ்ட் அவனுக்கு புதியவள் அல்ல போல அத்தனை பழக்கம் ஏற்பட்டு விட்டிருந்தது. இன்றைக்கு இரத்த பரிசோதனை, இன்றைக்கு உங்களுக்கு எக்ஸ்ரே, இன்றைக்கு இது, தினமும் ஒன்றை சொல்லி முருவல் காட்டுவாள் அவள். இன்றுதான் எல்லாவற்றையும் சேர்த்து அவனை பரிசோதித்து டாக்டர் ரஜினிகாந்த் வழங்கப் போகும் தீர்ப்பு. இதுவரை அந்த பெரிய டாக்டர் அவனை பரிசோதிக்கவில்லை. ஜேம்ஸ் பாண்ட் கதையின் சீஃப் போல் அவர் இன்னமும் மறைவில்தான் இருந்தார். இன்று அவனை பரிசோதிக்கப் போகிறார். குற்றவாளி கூண்டிலில் நிறுத்தப்பட்டிருக்கும் கைதி தீர்ப்பளிக்கப் போகும் நீதிபதியின் முகத்தை பார்க்கையில் ஏற்படும் கலவரம், பயங்கரம், திகில், அந்த தவிப்பில் முரளி கலங்கி போய் உட்கார்ந்திருந்தான். இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஃபீஸ் உட்பட பில் எங்கே கொண்டு போய் விடப் போகிறதோ என்ற கவலை வேறு. இந்த பழிகார சங்கரன் ஒரு சாதாரண இருமலை குணப்படுத்த தெரியாத மக்கு, பெரிய செலவில் மாட்டிவிட்டான் என்று நண்பனை பற்றிய எரிச்சல் வேறு. பளிச்சென்று விளக்கொளி மீன் தொட்டிக்குள் வீசிக்கொண்டிருந்தது. பிராணவாயு ரப்பர் குழாய் மூலம் குமிழியிட்டது. அடியில் மணல், அதன் மேல் பல கிளிஞ்சல்கள், பிளாஸ்டிக் செடி வகைகள். கடலுக்குள் வசிப்பதாக எண்ணி பாவம் அந்த மீன்கள் ஏமாந்து தொட்டிக்குள் வளைய வந்து கொண்டிருந்தன. யார் சொன்னது? தொட்டியில் அலைகின்ற மீன்களையே வெகு நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தால் மனதிற்கு அமைதி ஏற்படும். ஒரு விதமான டிரான்ஸ்குலைசர் ஞாபகத்திற்கு வந்தது. திரும்ப மீன் தொட்டியை பார்த்தான். பொய், சுத்த பொய். தனக்குள் முணுமுணுத்தபடி மறுபக்கம் திரும்பினான். அப்பொழுதுதான் அவன் அந்த பெண்ணை பார்த்தான். எதிரே அருகில் அவள் உட்கார்ந்திருந்தாள். வயது 18 இருக்கலாம். பச்சை வண்ண சேலை தலைப்பால் தன்னை நன்றாக மூடிக்கொண்டிருந்தாள். பக்கத்தில் அமர்ந்திருந்த நரைத்தலையுடன் ஷவரம் செய்யாத தாடி மீசை ஆசாமி அவளது தந்தை என்று ஊகித்து கொண்டான். பார்க்க அந்த பெண் நன்றாகவே இருந்தாள். தீவிரமான நோயினால் வேதனைப்படுவது போல் காணப்பட்டாள். முகம், கை, கால்களில் லேசாக வீக்கம். பச்சிலும் குழந்தை போன்ற கபடமில்லா அவள் முகத்தை பார்த்ததும் ஏனோ அவனுக்கு தங்கை மஞ்சுளாவின் நினைப்பு வந்தது. திடீரென்று அவள் சற்று உறக்கவே பேசினாள். 6 மாசம்தான் தாங்கும் சொல்லிவிட்டாரே டாக்டர். அப்பா, மறுபடியும் எதற்கு இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க? கடிந்து கொண்ட அவள் குரலில் துக்கம் இழையோடியது. இன்னும் ஏதாவது செஞ்சா ஒரு சமயம் நன்மை ஏற்படாதாங்கிற ஆதங்கம்தான் அம்மா. தந்தையின் குரல் துன்பத்திலே உடைந்தது. இனிமேல ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கே அது தெரியும். ஆனால் எனக்கு பயமில்லை. மிச்சம் இருக்கிற நாட்களை நல்லபடியாக கழிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இத்தனை நாள் வீட்டில் இருந்தாலாவது அம்மாவை அபிராமி அந்தாதி படிக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருப்பேன். அவள் பெருமூச்செறிந்தாள். தந்தை கண்களை மேல் துண்டால் துடைத்து கொண்டார். இன்னும் 6 மாதத்தில் இந்த பெண் இறந்து விடுவாளாமே. அப்படி என்ன வியாதி? திகைப்புடன் முரளி ஆராய முற்பட்டான். மிஸ்டர் முரளிகிருஷ்ணன், தூக்கி வாரி போட்டது அவனுக்கு. இப்படி வருகிறீர்களா? நர்ஸ் கதவை திறந்தபடி அவனுக்கு உள்ளே போக வழிவிட்டாள். கால்கள் தள்ளாட அவன் உள்ளே சென்றான். ரஜினிகாந்த் கதாநாயகனின் பெயர் போல முரளியின் கற்பனை வீணாகவில்லை. மேஜைக்கு பின் கிடந்த சுழல் நாற்காலியில் அமர்ந்திருந்த சுருண்ட கிராப்பு தலை, பக்கவாட்டு கிருதா, அரும்பு மீசை ஆசாமி பார்க்க கச்சிதமாகவே இருந்தார். வயது கூட 35 வயதிற்குள் தான் மதிப்பு போட்டது முரளியின் மனம். வாயிலில் பதிந்திருந்த பித்தளை தகட்டில் பெயருக்கு பின்னால் வால் போல் பல பட்டங்கள், அத்தனையும் இந்த சின்ன வயதிற்குள்ளாகவா? ஆச்சரியத்துடன் நின்றான் அவன். முரளிகிருஷ்ணன், இப்படி உட்காருங்கள். டாக்டர் ரஜினிகாந்த் இடது கையால் ஆசனத்தை சுட்டி காட்டினார். அவரது கரத்தில் அணிந்திருந்த டிஜிட்டல் கடிகாரம் போல் முரளியின் நெஞ்சு படப்படக்கென்று அடித்து கொள்ள தொடங்கியது. டாக்டர் இன்டர்காமில் பேசினார். முரளிகிருஷ்ணன்
ஃபைல் ப்ளீஸ். சொல்லி முடிக்கும் முன் இடைக்கதவு திறக்கப்பட்டது. நர்ஸ் பெரிய ஃபைல் ஒன்றை தூக்கி கொண்டு ஓடி வந்தாள். மேஜை மீது அதை வைத்துவிட்டு, மிஸ்டர் முரளி, இப்படி வாருங்கள். உடைகளை கழற்றிவிட்டு இந்த மேஜை மீது படுங்கள். ஒரு தடுப்பை காட்டி உத்தரவிட்டாள். சிறிது பொழுதில் டாக்டர் உள்ளே வந்தார். அவரோடு மருந்தும் ஆஃப்டர் ஷேவ் மனமும் கலந்த கதம்ப வாசனை குபீர் என்று முரளியின் முகத்திலே வீசியது. உடல் நடுங்க, உலர்ந்து பயந்து கொண்டு அவன் மேஜை மீது கிடந்தான். வயிற்றின் மீது சில்லென்று அவர் கைப்பட்டது. ரிலாக்ஸ் ப்ளீஸ், அதட்டினார் டாக்டர். அரை மணிக்கு மேல் சென்றது. முதுகை விரலால் தட்டினார். குழாயை வைத்து பரிசோதித்தார். மூச்சு விடு, அடக்கிக்கொள், நாக்கை நீட்டு, இத்தியாதி உத்தரவுகள். உடை போட்டுக்கொண்டு இப்படி வந்து உட்காருங்கள் என்று கூறிவிட்டு டாக்டர் அருகில் இருந்த வாஷ் பேஷனில் கையை கழுவிக்கொண்டார். அது ஏசி அறை. வெளியே எரிந்த வெயிலின் கொடுமை தெரியாது குழுகுழு என்றுதான் இருந்தது. ஃபைல்களை புரட்டிவிட்டு எக்ஸ்ரேகளை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டு விரல்களால் தாளம் போட்டபடி டாக்டர் அவனை வெறித்த போது முரளியின் உடல் முழுவதும் வியர்த்து கொட்டிவிட்டது. இனம் விளங்காத ஒரு பயத்தில் நெஞ்சு படபடக்க அவன் டாக்டரின் வாயை பார்த்தான். மிஸ்டர் முரளி, நீங்கள் சிகரெட் குடிப்பதுண்டோ? கையால் கூட தொடுவதில்லை டாக்டர். வெற்றிலை, பாக்கு, குடி என்ற எந்த பழக்கமும் எனக்கு கிடையாது. அழமாட்டாத குறை அவனுக்கு. வயது கூட 26 தான். இருந்தும் அவர் முடிக்காது மேஜை மேலிருந்த பித்தனை அழுத்தினார். நர்ஸ் உள்ளே எட்டி பார்த்தாள். டாக்டர் சங்கரை வரச்சொல் என்றார். டாக்டர் சங்கர் இங்கே எதற்கு? முரளி சிந்தித்து முடிப்பதற்குள் பலியாடு போல் தலையை குனிந்து கொண்டு வந்து உள்ளே நின்றான் அவன் நண்பன் டாக்டர் சங்கர். இப்படி உட்கார், உபசரித்த ரஜினிகாந்த் தொண்டையை கனைத்து கொண்டார். கழுத்துப்பட்டையை தடவி கொண்டார். உங்கள் கேஸை பற்றி நான் டாக்டர் சங்கருடன் கலந்து ஆலோசித்து விட்டுதான் அவரை இங்கே இப்பொழுது வர சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி சந்தர்ப்பங்களில் நோயாளியிடம் உண்மையை சொல்வதா இல்லையா என்பது பிரச்சனை. நீங்கள் படித்தவர், புத்திசாலி, தெரிந்து கொள்ள ஆசைப்படுவது நியாயம். சொல்ல வேண்டியது என் கடமை. பூர்வ பீடிகையின் நீளம் முரளியை கலக்கிவிட்டது. நெற்றிமேல் வடிந்த வியர்வையை கைக்குட்டையால் துடைத்து கொண்டு அவன் டாக்டர் வாயை பார்த்து கொண்டிருந்தான். ஐ எம் சாரி மிஸ்டர் முரளி, உங்களுக்கு சுவாச பையில் கேன்சர் ஆரம்பித்திருக்கிறது. எக்ஸ்ரே, இரத்த சோதனை, இன்னும் பலவற்றையும் வைத்துக்கொண்டு பார்க்கும்பொழுது வியாதி கொஞ்சம் முன்னேறிவிட்டதாக தெரிகிறது. சம்மட்டியால் யாரோ படால் என்று அடித்து விட்டதை போன்ற வேதனை, பயங்கரம். முரளிக்கு பேச முடியவில்லை. தொண்டையை அடைத்த பெரிய உருண்டையை விழுங்கிவிட்டு அதுக்கு சிகிச்சை என்றான். மிஸ்டர் முரளி, டாக்டர் சங்கர் பின்னால் உங்களுக்கு விவரித்து சொல்வார். சுவாசப்பையில் புற்றுநோய் வந்தால் குணப்படுத்துவது ரொம்ப சிரமம். உண்மையை சொல்லப்போனால் முடியாது என்று திண்ணமாக சொல்லலாம். உங்களுக்கு வந்திருக்கும் நோய் அறுவை சிகிச்சைக்கும் மீறிவிட்டிருக்கிறது. எது செய்தும் இனி பயனில்லை. கட்டடமே தலையில் இடிந்து விழுந்துவிட்டது போன்ற ஒரு அதிர்ச்சி. ஒரு கணம் வாயிழந்து உட்கார்ந்திருந்தான் முரளி. நாக்கினால் உதட்டை தடவி கொண்டான். துணிவை திரட்டி கொண்டு, சிகிச்சை ஒன்றுமே கிடையாதா என்று திகிலுடன் கேட்டான். சாரி, துரதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆரம்ப நிலையாக இருந்தால் ஏதாவது முயற்சிக்கலாம். அப்போது கூட வெற்றி ஏற்படும் என்று சொல்ல முடியாது. முடிவுதான் என்ன? அதையாவது சொல்லுங்க டாக்டர். நெற்றி வியர்வையை மறுபடியும் துடைத்து கொண்டு கேட்டான். துக்கம் அவன் நெஞ்சை இறுக்கியது. கண்களில் லேசாக நீர் தழும்பியது. 6 மாத காலம்தான் இந்த நோயுடன் நீங்கள் வாழ முடியும். முடிவு கொஞ்சம் சிரமமானதாக இருக்கும். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் அந்த சமயத்தில் உங்களை எங்கள் நர்சிங் ஹோமிலேயே அனுமதித்து பார்த்து கொள்கிறோம். 6 மாதத்திற்கு மேல் தாங்காதுன்னு சொல்லிவிட்டாரே அப்பா. அந்த பெண்ணின் தீன குரல் அவன் காதுகளில் ஒலித்தது. இவன் என்ன எல்லோருக்குமே 6 மாத கெடு வைக்கிறான்? பாவி, சண்டாளன். மரண தண்டனை கூசாமல் கொள்ளாமல் வழங்கிவிட்டு நிமிர்ந்து துணியுடன் பார்க்கிறானே பாவி. இவனுக்கு இருதயம் இரக்கம் ஒன்றுமே இல்லையா? இன்னும் என்னென்னவோ அர்த்தமற்ற ஆத்திரத்தில் எழுந்த சுடு சொற்களை உதிர்த்த அவன் உள்ளம் ஓலமிட்டு புலம்பியது. வெளியே வழிய தயாரான கண்ணீரை சிரமப்பட்டு அடக்கி கொண்டான். ஆண் பிள்ளையாயிற்றே. டாக்டரின் தீர்ப்பை கேட்டு ஓவென்று வாய்விட்டு அழுதுவிட முடியுமா? உள்ளத்து உணர்ச்சி கொந்தளிப்பையும் கட்டுப்படுத்தி கொண்டான். மறுபடியும் ஏதாவது டெஸ்ட்? அவன் முடிக்கவில்லை. டாக்டர் ரஜினிகாந்த் நிமிர்ந்து உட்கார்ந்தார். சலனமற்ற அந்த முகத்தில் கடுமையின் குறி சிறிது புலப்பட்டது.
இது என்னுடைய ஃபைனல் டயாக்னோசிஸ். வேறு சோதனைகள் அவசியமில்லை. வெட்டொன்று துண்டு இரண்டு என்ற தோரணையில் சொன்னார். டாக்டர் சங்கர், நீங்கள் சிரமம் பாராது வந்தது பற்றி சந்தோஷம். நன்றி. வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு சங்கரின் கையை பிடித்து குலுக்கினார். முரளி புரிந்து கொண்டு எழுந்தான். இன்னும் 2 மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் ஒரு முறை உங்களை நான் சோதிக்க விரும்புகிறேன். கையை நீட்டி முரளியின் கரத்தை பற்றி குலுக்கினார் ரஜினிகாந்த். இதுவரை பேசாது இடித்த புலியாக இருந்த டாக்டர் சங்கர் ஆதரவுடன் அவன் தோளை பற்றி கொண்டு வெளியே வந்தான். ஐ எம் சாரி முரளி. நண்பன் சொன்ன ஆறுதல் மொழிகள் ஒன்றுமே அவன் காதுகளில் விழவே இல்லை. ஜூன் மாத தொடக்கம். எங்கிருந்தோ தோட்டத்து மரக்கிளையில் ஒரு குயில் கூவிக்கொண்டிருந்தது. செக்கச்செவேல் என்று குங்குமம் போல் பூத்து குலுங்கிய போகன் வில்லா காற்றிலே அசைந்து கொண்டிருந்தது. இன்னும் 6 மாதங்கள் தான் அவன் உயிருடன் இருக்கப் போகிறான். அதற்கு பின்னர் மலர்களை பார்த்து அனுபவிக்கும் பாக்கியம், குயில் குரலை கேட்டு மகிழும் சந்தர்ப்பம் அவனுக்கு ஏது? தை பிறக்கட்டும் என்று அம்மா சொன்னாங்களே, அந்த தை மாதம் பிறக்குமா? தள்ளாடி கொண்டு ஸ்கூட்டர் அருகே வந்தான் முரளி.